50,000க்கு மேற்பட்ட மாவீரர்களை இழந்திருக்கிறோம். ஆகவே தமிழ் தேசியத்துக்கு எதிராக அல்லது தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக நிற்றல் என்பது தமிழ் தேசியத்துக்கு எதிராக நிற்பது என்பதுதான் பொருள். தன்னைத்தானே ஆள வேண்டும் என்பதற்காகவும் ஆகவே தமிழனுக்கு வாக்களி, சிங்களவனுக்கு வாக்களிக்கட்டும். நீங்கள் செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழரசு கட்சியின் பிரித்தானியா. வணக்கம் அன்பான உறவுகளே, உங்களோட இணைவதில் மன மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர் மதிப்பிற்குரிய நிலா அவர்கள், சமூக செயற்பாட்டாளர். வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவை உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் செல்வதற்கு முன் ஒரு சிறிய ஒரு வீடியோ பதிவை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அதை பார்த்துட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சி சரி, இந்த செய்தி கண்டிப்பாக நீங்க பார்த்திருப்பீர்கள். தற்போது நீங்கள் வாழக்கூடிய இங்கிலாந்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த சம்பவம் எல்லாருக்கும் பார்த்திருப்பார்கள். இன்று அந்த வன்முறைகளை சிறிய பிள்ளைகள் கூட கையில் எடுத்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. ஒரு இஸ்லாமிய சகோதரன் ஒருவரை தாக்குவதை பார்த்திருப்பீங்க, ஒரு சிறிய பிள்ளைகள். இந்த பதிவை ஏன் நான் உங்களுக்கு இதை காட்டினேன்னு சொன்னால், இன்று நாங்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய நாங்கள் பலர் வேறு நாடுகளில் அந்தந்த நாட்டு கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி நாங்கள் இந்த நாட்டில் முழுமையாக இந்த நாட்டு கலாச்சாரத்தோடு இணைந்து விட்டோம் என்று பலர் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியது அவதானிக்கக்கூடியதா இருக்கு. ஆனால் நாங்கள் என்னதான் கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் போல் வாழ்ந்தாலும் எங்களுடைய நிறம் எங்களை காட்டி கொடுத்து விடும் என்ற ஒரு நாளைக்கு இப்படியான ஒரு சம்பவம் பிரச்சனை ஏற்படும் போது அந்த பிரச்சனை வெளிநாட்டவர்களுக்கான பொதுப்படையான ஒரு பிரச்சனையாக கண்டிப்பாக வந்து நிற்கும். இப்ப இந்த நேரத்தில் எங்களுடைய நாடு எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வுன்றது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. வரப்போற ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வில் ஒரு புள்ளியத்தன்னை நகர்த்திவிடக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறதா? நிச்சயமாக. நீங்க சொன்ன மாதிரி தான், நாங்க புலம்பெயர்ந்த வாழ்ந்தாலும் நாங்கள் எப்போதும் தென்னாசிய நாட்டவர்கள் என்பதனை எங்கள் தோல் இவனோட பிள்ளைகளை கூட அது காட்டி கொடுக்கும். ஆகவே நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னால், அதாவது பிளாக்பூல், லிவர்பூல் அந்த பக்கங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால், வெள்ளையா இருக்கிறாக்களை விட்டுட்டு வேற கலராக்களை தாக்கின ஒரு சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது. நிச்சயமாக நாங்கள் இந்த 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 முறை இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதனூடாக, தமிழர்களுக்காக ஒரு தமிழ் ஜனாதிபதி பொது வேட்பாளரை நிறுத்துவதனூடாக எமது இலக்கை அல்லது எமக்கான நாம் ஒரு தேசிய இனம் என்பதற்கான அங்கீகாரம், ஒரு சுயாட்சி, சுய நிர்ணய உரிமை இவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த காலம் எங்கள் கையில் தந்திருக்கிறது. ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் அதனை செய்வதன் ஊடாக ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் அனைவரும் பொது வேட்பாளருக்கு, தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் ஊடாக நாங்கள் தமிழர்களாக, தேசிய இனமாக, ஒன்றுபட்டவர்களாக வாழ்கின்றோம் என்பதனை அங்கே நிலைநிறுத்த முடியும். ஆகவே இந்த தேர்தல் எங்களுக்கு அதற்கான களத்தை உருவாக்கி தந்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகின்றேன். நீங்கள் தமிழரசு கட்சியின் பிரித்தானியா கிளையின் செயலாளராக சில மாதங்களுக்கு முன் அறியப்பட்டது. நீங்கள் செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா தமிழரசு கட்சியின் பிரித்தானியா கிளை? எங்களுடைய முதலாவது கூட்டம் 10ஆம் தேதி மார்ச் மாதம் 2024 கூட்டப்பட்டு, அன்று ஒரு தேர்தல் நடத்தப்பட்டு அதில் நான் ஒரு தமிழரசு கட்சியின் ஐக்கிய ராஜ்யத்தின் ஒரு கிளை செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றேன். அதற்கான கூட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கே 4 கூட்டங்கள் நடத்திவிட்டோம். தொடர்ச்சியாக செயற்படுவோம் என்றுதான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். பொது வேட்பாளரை ஒருவரை நிறுத்தி வாக்களிப்பதன் ஊடாக சொல்லக்கூடிய விடயம், நீங்கள் சில விடயங்கள் குறிப்பிடுகிறீர்கள். அதையும் தாண்டி அந்த பொது வேட்பாளரால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேலதிகமான நன்மைகள் என்று ஏதாவது இருக்கு? உங்களுடைய கருத்து, நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் என்ற ஒரு விடயத்துக்காக மட்டும்தான் இந்த பொது வேட்பாளர்? இல்ல, அப்படி இல்லை. இப்போ இலங்கையில் 2 தேசிய இனம் தான் இருக்குது. அது நீங்கள் தேசிய இனம் என்று சொல்லி சொன்னால் அது ஒரு நீண்ட காலம் அந்த நாட்டில் வாழ்ந்திருக்க வேண்டும்,
அந்த மக்களுக்கான ஒரு தாயக நிலப்பரப்பு இருந்திருக்க வேண்டும். அந்த மக்களுக்கான ஒரு சமூக பண்பாடு இருந்திருக்க வேண்டும். அந்த மக்கள் வேறு நாடுகளுடன் ராஜதந்திர உறவுகளை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்று பார்க்கின்ற போது இலங்கையை பொறுத்தவரையில் இரண்டு தேசிய இனம் தான் இருக்கு. இந்த 2 தேசிய இனத்தில் ஒன்று தமிழ் தேசிய இனம், மற்றது சிங்கள தேசிய இனம். இந்த தமிழ் தேசிய இனமானது கடந்த நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 180 1798 பின்னர், அல்லது நாங்கள் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 1654ஆம் ஆண்டின் பின்னர் இந்த தமிழ் தேசிய இனமானது தன்னுடைய தேசிய இலக்கை அல்லது தேசிய அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த தமிழ் தேசிய இனத்திற்கான உரிமை, அடிப்படை உரிமைகள் அங்கே இலங்கையில் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். ஆகவே ஒரு நாட்டில் 2 தேசிய இனம் இருக்கிறது. ஒரு தேசிய இனம் எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக இருக்கிறது, அது சிங்கள தேசிய இனம். இன்னொரு தேசிய இனம் தமிழர்கள், அவர்கள் எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கிறார்கள். எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கிற ஒரே ஒரு காரணத்தால் ஒரு தேசிய இனம் அந்த நாட்டில் ஒடுக்கப்படுகின்றது. இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுக்கான தேசியத்தை கட்டியெழுப்ப வேண்டும். அதாவது நாங்கள் ஒரு தேசிய இனம் என்பதனை இங்கே நிரூபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஈழத்தமிழர்களாக, தமிழ் தேசிய இனமாக நாங்கள் ஒரு நீண்ட வரலாற்று பண்பாட்டுடன் இலங்கை நாட்டை ஆண்டவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இந்த அடிப்படையில் எங்களுக்கான உரிமைகள் இப்போது படைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எண்ணிக்கையில் சிறிய எண்ணிக்கையில் இருக்கின்றோம், ஆனால் நாங்கள் ஒரு தேசிய இனமாக இருக்கின்றோம். ஆகவே இந்த சிங்கள தேசிய இனம் தனது அரச நிர்வாகங்களை, தமது அதிகாரங்களை, தமது பாதுகாப்பை பெற்றுக்கொள்வது போல தமிழர்களும் சிங்களவர்களைப் போல வாழ்வதற்கான ஒரு முகாந்திரம், உரித்துடையவர்கள். இந்த உரித்து இங்கே பறிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 100 வருடங்களாக இலங்கை தமிழர்களின் உரித்துக்கள் தொடர்ச்சியாக பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாது இவர்கள் தொடர்ச்சியாக இனவழிப்புக்குள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தேசிய இனம் தனது இலக்கை, தனது விடுதலையை அல்லது தனது நிர்வாக அரசியல் தீர்வை அல்லது தங்களுக்கான அங்கீகாரத்தை, சுயநிர்ணய உரிமையை தாங்கள் அங்கே ஒரு நாட்டில் வாழக்கூடிய உறுத்துடையவர்கள் என்பதை நிரூபிக்க இந்த தமிழ் பொது வேட்பாளர், ஜனாதிபதி வேட்பாளர் என்ற ஒரு கட்டமைப்பு நிச்சயமாக உதவி செய்யும். இங்கே சிலர் அதிக அளவில் பார்த்தீர்கள் என்றால் இந்த பலஸ்தீன பிரச்சனையையும் ஈழத்தமிழர்களின் பிரச்சனையையும் ஒரே இடத்தில் வைத்து கதைப்பதை பார்க்க முடியும். இங்க நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 1947ஆம் ஆண்டு பலஸ்தீனியர்களுக்கு 189வது ஐநா சரத்து ஒரு சிறந்த ஒரு தீர்வை கொடுத்தது. அதாவது பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்குமான எல்லைகள் பிரிக்கப்பட்டு இவர்களை இந்த எல்லைகளுக்குள் நீங்கள் வாழுங்கள் என்று 181வது சரத்து ஐநாவில் பெரிய பிரித்தானியாவால் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இவ்வாறு எந்த விதமான சரத்துக்களும் ஐநாவாலோ அல்லது பக்கத்தில் இருக்கின்ற இந்தியாவாலோ எங்களுக்கு தரவில்லை. அதனால் தான் நாம் தொடர்ச்சியாக எங்கள் உரிமைக்காக நாங்கள் ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில், ஒரு தேசிய இனம் என்பது அந்த நாட்டில் வாழ்வதற்காகவும், அந்த நாட்டில் தமது உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காகவும், அந்த நாட்டில் தமது அதிகாரங்களை பெற்றுக் கொள்வதற்காகவும், அந்த நாட்டில் தம்மை நிர்வகிக்கிறதற்கும், அந்த நாட்டில் அந்த இனம் தம்மை தாமே ஆள்வதற்கும் சுய உறுதியுடையவர்கள் என்பதனை நிரூபிக்கிறதுக்காக நாம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் அந்த ஜனநாயக வழிமுறைக்குள் இந்த தேர்தலை ஈழத்தமிழர்களாக தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த புரிதலுடன் இதை அணுக வேண்டும். இந்த புரிதலைத்தான் நாங்கள் இங்கே பொது வேட்பாளர் என்கின்ற அந்த ஒரு பிம்பம் எங்களுக்கு கட்டி வைத்திருக்கிறது என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் தான் ஒரு விடயத்தை பலர் குறிப்பிடுகிறார்கள். நீங்கள் இப்போது பேசும்போது பல இடங்களில் குறிப்பிட்டீர்கள் தேசிய இனமாக. ஆனால் இங்கே ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். தமிழ் மக்கள் இந்த பொது வேட்பாளருக்கு கணிசமான வாக்குகளை அளிக்காது விட்டால் இந்த தேசியம் என்ற நிலைப்பாடு அடிபட்டு போய்விடும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்காதவர்கள் தேசியத்துக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி பார்க்க முடியுமா? இங்கே தேசிய இனம் என்பது நீங்கள் 2 விடயத்தை, அது தமிழ் தேசியவாதிகள் இல்லை என்று சொல்கின்றதை நீங்கள் சொல்லுகின்றீர்கள் என்று நினைக்கிறேன்.
ஒரு தமிழ் தேசியவாதி என்று எவ்வாறு நாங்கள் எங்களை அடையாளப்படுத்த வேண்டும்? தன்னைத்தானே ஆள வேண்டும் என்பதற்காகவும், தமது சுய உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், நமக்கு சுயாட்சி இருக்கு என்பதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், நாம் இந்த நாட்டில் வாழ்வதற்கு உறுத்துடையவர்கள் என்பதற்காகவும் தான் இந்த தமிழ் தேசியம் தோற்றம் பெற்றது. இந்த தமிழ் தேசியத்தின் பால் 50,000க்கு மேற்பட்ட மாவீரர்களை இழந்திருக்கிறோம். 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை இழந்திருக்கின்றோம் இந்த தமிழ் தேசியம் என்ற ஒரு வார்த்தைக்காக. ஆகவே இந்த தமிழ் தேசியத்தில் ஒற்றுமைப்பட முடியாதவர்கள் அல்லது தமிழ் பொது வேட்பாளருக்கு சார்பாக நிற்க முடியாதவர்கள் இவ்வாறு தமிழ் தேசியவாதிகள் என்று நாங்கள் அந்த வட்டத்துக்குள் அவர்களை போட முடியும். ஆகவே தமிழ் தேசியத்துக்கு எதிராக அல்லது தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக நிற்றல் என்பது தமிழ் தேசியத்துக்கு எதிராக நிற்பது என்பதுதான் பொருள். இதில் எந்த சிங்களவர்கள் மிக தெளிவாக 1982ஆம் ஆண்டுதான் முதலாக ஜனாதிபதி முறைமை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஜனாதிபதி தேர்தல் என்ற ஒரு கட்டத்துக்குள் வருகிறது. 1982ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 42 வருடமாக சிங்களவர்கள் மிக தெளிவாக சிங்கள தேசியவாதிகளாக தங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். சிங்களவர்களுக்கு மட்டுமே தான் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தமிழ் அரசியல்வாதிகள் அல்லது தமிழர்கள் கடந்த 42 வருடமாக இந்த ஒத்தோடு அரசியலைத்தான் செய்திருக்கிறார்கள். சிங்களவர்களுக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சிங்களவர்களுக்கு வாக்களித்தது ஈழத்தமிழர்களுக்கு என்ன பெற்று தந்தது என்றால் எதுவும் இல்லை. இன்றைக்கு கூட எதையும் பெற்றுக் கொள்ளவில்லை. ஆகவே இப்போது இவர்கள் சிந்திக்க தொடங்க வேண்டும். சிங்களவர்கள் சிங்களவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள், நாங்கள் தமிழர்கள் ஏன் தமிழருக்கு வாக்களிக்க கூடாது? இதுல என்ன தவறு இருக்க முடியும்? என்னுடைய ஜனநாயக உரிமை, நான் என் தமிழனுக்கு வாக்களிக்க கூடாது என்று சொல்வது யாரு? இவ்வாறு சொல்பவர்களை நாங்கள் எவ்வாறு நோக்குவது? இல்லை இந்த தேர்தலை புறக்கணியுங்கள் என்று சொல்வது எவ்வாறு சரியாகும்? இப்போது ஒரு போட்டியில் 4 பேர் ஓடுகிறார்கள். 4 பேர் ஒரு போட்டியில் பங்கு பெற்றுகின்ற போது ஒருத்தர் சொல்றாரு, இல்ல நான் இந்த போட்டியில் இன்று விலகுகின்றேன் என்பதன் ஊடாக அல்லது இந்த போட்டியை நான் புறக்கணிக்கின்றேன் என்பது சொல்வதன் ஊடாக இந்த 3 பேர் வெற்றி என்றுதான் அர்த்தம். இந்த 3 பேரில் இந்த 2 பேர் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே இந்த பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவரை வெற்றி பெற செய்வதற்காகத்தானே இந்த புறக்கணிப்பு. ஆகவே இந்த தேர்தலை தேசிய முன்னணியை சொல்றீர்கள். அவர்கள் மறைமுகமாக சிங்கள தேசியவாதத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். இப்போது இங்கே ஜனாதிபதி அவர்களுடைய நிலைப்பாடு தமிழ் தேசியம் சார்ந்தது இல்லை என்று கூறுகின்றீர்கள். நிச்சயமாக உங்களுக்கே தெரிகிறது தானே. இப்போது 4 பேர் போட்டியில் நிற்கணும். இவர்கள் சொல்லுகிறார்கள் இல்ல நாங்கள் போட்டியில இல்ல என்று சொன்னால் இந்த 3 பெரும்பான்மை ஆக்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு தானே அவ போட்டியில நின்றால் இவருக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவுதானே. விளங்குகிறதா உங்களுக்கு? இப்ப 4இல் 2ஆக வருவதை இவர்கள் 3இல் 1ஆக மாற்றி அந்த வெற்றி வீதத்தை அவர்களுக்கு அதிகரிக்கிறார்கள் தானே. ஆகவே பாருங்க 4இல் 1 நின்றால் 4 பேர் நின்றால் 25 வீதம் தான் வெற்றி வாய்ப்பு. சரிதானே? ஆனால் இப்ப இவர்களுக்கு 3 பேராக குறைந்து விட்டால் 33 வீதம் அவர்களுக்கு போக 66% சிங்களவர்களுக்கு போக வெறும் 33 வீதம் தானே தமிழர்களுக்கு வர போகிறது. ஆகவே இந்த புறக்கணிப்பது என்பதன் ஊடாக இவர்கள் சிங்களத்துக்கு தானே உதவி செய்கிறார்கள். இத்தனை சிங்களத்துக்கு ஆதரவு கொடுக்கவில்லையே, காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுக்கவில்லை என்று சொல்வது மிக தவறானது. மத்திய குழு என்ன முடிவெடுக்கவில்லை என்பது சரி. தமிழரசு கட்சி என்பது சுமந்திரன் மட்டுமல்ல. தமிழரசு கட்சியில் அவர் ஒரு அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரே தவிர அவர் ஒரு தமிழரசு கட்சியில் இந்த வீடியோ பார்த்து விட்டு சொல்லுங்க. ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை அடையாளப்படுத்தி நிறுத்தினாலும் கூட நான் சொல்லுகிறேன் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். நாங்கள் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஏன் என்று கேட்டிருக்கிறார். அப்பொழுதுதான் அவர் படுதோல்வி அடைகிற போது நான் சொன்னதை போல 56ஆம் ஆண்டிலே இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தமிழரசு கட்சி தானே படுதோல்வி அடைய வேண்டும் என்று திரு சுமந்திரன் அவர்கள் சொல்லுகிறாரு. திரு சுமந்திரனை பொறுத்தவரையில் அவர் தன்னுடைய வாழ்வியலை முற்றுமுழுதாக கொழும்பில் வாழ்ந்தவர். அவர் சிங்களவர்களுடன் இருந்து சிங்கள தேசியத்துக்குள் வாழ்ந்து பழக்கப்பட்டவர். அவருடைய சமூக பண்பாடு சிங்கள தேசியத்துடன் ஒத்து போகிறது. ஆகவே ஒரு சிங்கள தேசியவாதி எப்போதும் சிங்களத்துடன் ஒத்துவிடத்தான் போவார். அதாவது பொது வேட்பாளர் தோற்க வேண்டும் என்று அவர் சொல்லுவதே அவர் எவ்வளவு தூரம் இந்த தமிழ் மக்களை, அதாவது தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்று
நாடாளுமன்றத்துக்கு சென்றவர் தமிழ் வேட்பாளர், அதாவது ஜனாதிபதி வேட்பாளர் தோக்க வேண்டும் என்று சொல்வதனூடாக அவர் தன்னை சிங்கள தேசியவாதி என்பதனை வெளிப்படையாக நிரூபிக்கிறார். அப்ப சிங்கள தேசியவாதிக்கு வாக்களித்த தமிழ் மக்கள் இனிவரும் காலத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் இப்படியானவர்களை நிச்சயமாக புறந்தள்ளுவார்கள். ஏனென்றால் இந்த மக்கள் கடந்த நீங்கள் 40 வருட போராட்டத்தை எடுத்துக்கொண்டாலும், அது பல்வேறுபட்ட அமைப்புகளாக இருந்தாலும், அந்த அமைப்பில் நின்று போராடியவர்கள் அவர்கள் வேறுபட்ட இயக்கங்களில் இருந்தாலும் அவர்கள் தமிழ் தேசியத்தின்பால் தான் அந்த போராட்டத்துக்கு சென்றார்கள். அங்கே எந்த ஒரு இயக்கத்திற்கு சென்றவர்களும் தமிழ் தேசியத்துக்கு முரணாக அல்லது தமிழீழம் என்ற ஒரு கோட்பாட்டுக்கு எதிராக போராட போகவில்லை. ஆகவே இவரை போன்றவர்கள் நிச்சயமாக இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் என்பதனை ஒட்டுமொத்தமான தமிழ் மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆகவே இவர்களை வருங்காலங்களில் தமிழ் மக்கள் புறந்தள்ளுவார்கள் என்றுதான் நான் சொல்ல முடியும். இவரை நாங்கள் தமிழரசு கட்சியின் ஒட்டுமொத்த முகமாக பார்க்க தேவையில்லை. இவர் தமிழரசு கட்சியின் நூடாக தேர்தலில் வந்தோர்தராக நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டும்தான் நாங்கள் இதனை கவனிக்க வேண்டும். அதை முடிவெடுக்க வேண்டியது மத்திய குழு உறுப்பினர்களே, மத்திய குழுவே தவிர இவர் அல்ல. இந்த சுமந்திரன் அல்ல, சுமந்திரன் தான் மத்திய குழு அல்ல. நீங்கள் அதனை புரிந்து கொள்ளுங்கள். திரு சுமந்திரன் அவர்கள் கொழும்பில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும், இறுதியாக இருந்த செய்தி பொது வேட்பாளராக இருவர் அரியநேந்திரன் அவர்கள் அல்லது மதிப்புக்குரிய சட்டத்தரணி தவராஜா அவர்கள். தவராஜா அவர்களும் கொழும்பில் தானே அவருடைய வாழ்நாட்களை கழித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இப்போது ஒரு இறுதியாக ஒரு செய்தி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அரியநேந்திரன் அவர்கள் தான் ஜனாதிபதி பொது வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. பொருத்தமானவர் அரியநேந்திரன் அவர்கள், உங்களுடைய பார்வை? அரியநேந்திரனை பொறுத்தவரையில் அவர் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு நீண்ட காலமாக கிட்டத்தட்ட சமாதான காலத்திலிருந்து தமிழீழ விடுதலை புலிகள் என்ற அமைப்பின் சமாதான காலத்தில் இருந்தவர். தமிழ் தேசியத்தின்பால் இருந்த ஒரு மனிதராக மக்களால் அடையாளப்படுத்தப்பட்டவர். அவர் 2005ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு கிழக்கு மாகாணத்தின் இருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு எம்பியாக இருக்கிறார். அந்த அடிப்படையிலும் நாங்கள் அதிக அளவில் ஈழத்தமிழர்கள் இப்போது கிழக்கு மாகாணத்தில் இருந்து ஒரு வேட்பாளரை முன் கொண்டு வர வேண்டும் என்கின்ற தீராத பற்று காரணமாகவும், கிழக்கு மாகாணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றும் கிழக்கு மண்ணை நேசித்துக் கொண்டிருக்கிற ஒருவரை நாங்கள் தேர்வு செய்வதில் எந்த தவறும் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். ஒரு விடயம் ஒன்று குறிப்பிடப்படுகிறது. இது சமூக வலைத்தளங்களில் பேசக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. என்னவென்றால், அரியநேந்திரன் அவர்கள் சம்மதித்தாலும் இறுதியில் கருணா அவர்களோ அல்லது அமைச்சர் பிள்ளையான் அவர்களோ சொன்னால் அந்த பேச்சுக்கு அவர்கள் அந்த பேச்சை கேட்பார். இறுதி நேரத்தில் சில வேளைகளில் தான் அதிலிருந்து விலகுவதாக கூட அறிக்கை விடுவார் என்ற அளவுக்கு சில கருத்துக்களை பதிவு செய்கிறார். அவர் செய்ய வாய்ப்பு இருக்கா? இல்லை, அப்படி இது தமிழ் தேசியத்தை அல்லது தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றவர்களை அவமானப்படுத்துகின்ற அல்லது அவர்களின் முகத்தின் மீது சேறறிகின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் நான் பார்க்கின்றேன். அவ்வாறு அரியநேந்திரன் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அவ்வாறு செய்ய மாட்டார்கள் என்றுதான் நாங்கள் நிச்சயமாக எண்ணுகின்றோம். ஏனென்றால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அது ஒரு மிக சென்சிட்டிவான ஏரியா தான். அவர்களை கிழக்கு மாகாண மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு உண்டு என்பதனை எல்லோரும் அறிவார்கள். நீங்கள் இதில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னரோ அல்லது இந்த இலங்கையில் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்திலேயோ இவர் தேசிய தலைவர் அவர்களிடம் கிழக்கு மாகாணத்தை விட்டு விடுங்கள், வடக்குக்கு நாங்கள் என்ன வேண்டும் என்றாலும் தருகின்றோம் என்று சொன்ன போது, கிழக்கை என்னிடம் தாருங்கள், வடக்கு மாகாணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒரு விடயம் ஒன்று இங்கே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கிழக்கு மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பும் அங்கீகாரமும் நாங்கள் அரியநேந்திரன் அண்ணாவுக்கு பின்னாடி நின்று அவரை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது என்பதனை, புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு இருக்கிறது என்பதனை நாங்கள் கவனத்தில் கொண்டு செயற்பட வேண்டும். கருணாவாக இருக்கலாம், பிள்ளையானாக இருக்கலாம், அவர்கள் சிங்களத்துடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிங்கள தேசியவாதத்தின் கீழ் அவர்களின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களால் அச்சுறுத்தல் வருமானால் என்னை பொறுத்தவரையில் இன்று
இலங்கை அரசியலை இந்த சர்வதேச உலகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவ்வாறான ஒரு ஜனநாயக முறையிலான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற போது அதற்கு எதிராக இலங்கை என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நிச்சயமாக அது மிகப்பெரிய குற்றமாக, சர்வதேச குற்றமாக கருதப்படும். ஆகவே அவ்வாறான சிங்கள தேரவாத அரசு மிக தெளிவானது. அவர்களுக்கு எங்கே பிரச்சனை செய்ய வேண்டும், எங்கே பிரச்சனை கூட செய்யக்கூடாது என்று தெரியும். ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களில் இவர்கள் மிக அவதானமாகத்தான் தமது தேவையற்ற வேலைகளை செய்ய பார்ப்பார்கள். ஆகவே இந்த இடத்தில் அவ்வாறு ஒரு அச்சுறுத்தலை விடக்கூடாது என்பதனை சிங்கள தேரவாத அரசு மிக தெளிவாக புரிந்திருக்கும். ஆகவே இவ்வாறு இந்த ஊடகங்களில் இந்த தெளிவான அரசியல் பார்வையற்றவர்களின் கருத்துக்களை நாங்கள் அதிக அளவில் கவனத்தில் கொள்ள வேண்டாம் என்றுதான் நான் கருதுகிறேன். அவ்வாறு மாற்றம் பெற்று போகக்கூடியவராக அரியநேந்திரன் அண்ணர் இருக்க மாட்டார் என்பது ஈழத்தமிழர்களின் நம்பிக்கை. அவர் ஒரு தமிழ் தேசியவாதியாக தன்னை நீண்ட காலமாக அடையாளப்படுத்தி இருக்கிறார். அவ்வாறு அவர் செய்தால் அவரை இந்த வரலாறு பழிக்கும் என்றும் அவருக்கு தெரியும். ஆகவே அது வாய்ப்பில்லாத பற்றி பேச தேவையில்லை. நாங்கள் சரி, சமூக வலைத்தளங்கள் வந்த படியினால் அந்த கேள்வியை கேட்டேன். சி விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் ஒரு பதிவை சொல்லியிருந்தார், இரண்டாம் வாக்கை தெற்கில் இருக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு போட வேண்டும் என்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார். இல்லை, அவர் என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னால், அதாவது சொல்லப்படுகின்ற விடயங்களை வேறு விதமாக திரிவுபடுத்தி இந்த கருத்துக்களை வெளியில் சொல்கின்ற ஒரு ஊடக தர்மம் அல்ல, அது ஒரு நீதி கூட இல்லை. நான் ஒரு விடயத்தை சொல்கின்ற போது அதை திரித்து சொல்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். இந்த ஊடகங்கள் கூட, இவன் செய்தித்தாள்கள் கூட, அதாவது அச்சும் பத்திரிகைகள் கூட தவறான வாதங்களை வெளியிலே வைக்கிறார்கள். விருப்பு வாக்கை பற்றி ஏற்கனவே பொதுச்சபை தெளிவாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. அதாவது பொதுச்சபை, அதாவது தமிழ் பொதுச்சபை, தமிழர், அதாவது சிவில் சமூகமும் அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து எல்லோரும் இணைந்து ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள். என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் என்றால், விருப்பு வாக்கை நாங்கள் போடுவதில்லை என்ற ஒரு முடிவை அந்த அமைப்பு எடுத்திருக்கிறது. அது ஒரு ஜனநாயக முறையில் அந்த கட்டமைப்படுத்த முடிவை விக்னேஸ்வரனாக இருந்தாலும் சரி, இதர கட்சிகளாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட மனிதர்கள் அதை ஒபே பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. விருப்பு வாக்கை பற்றி கதைக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏற்கனவே அவங்க சொல்லியாச்சு, இது பற்றி கதைக்கிறது இல்லை, நாங்கள் ஒரு வாக்குத்தான் தேர்வு செய்வோம், ஒரு வாக்குக்குத்தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள். அதற்கு விக்னேஸ்வரனும் சைன் பண்ணி இருக்கிறார். இதை தாண்டி அவர் கதைக்க கூடாது, அதுக்கு அவர் கட்டுப்பட வேண்டும். அவர் விருப்பு வாக்கை பற்றி பேசியதே தவறு என்னை பொறுத்தவரை. நாங்கள் ஒரு இடத்தில் கையெழுத்து வைத்து விட்டால் அன்றைக்கு கட்டுப்பட்டு நடக்க தெரிய வேண்டும். அப்படி இல்லாமல் இருந்தால் அது மிக தவறு என்றுதான் நான் பார்க்கின்றேன். அவர் அப்படி சொல்லியிருந்தார்ன்றது எனக்கு தெரியாது, ஆனால் அவர் அப்படி சொல்லி இருக்கும் பட்சத்தில் அது மிக தவறானது என்பதை இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். தமிழ் மக்கள் பொதுச்சபை சமூக அமைப்புகளாலும் 7 தமிழ் கட்சிகளாலும் உருவாக்கப்பட்டது அந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை. ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்றால் பல தரப்புக்கு சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை பேசினார்கள். கிழக்கில் நிறுத்த வேண்டும், பெண்ணை நிறுத்த வேண்டும், சமூக செயற்பாட்டாளர்களை நிறுத்த வேண்டும். ஆனால் கடைசியில் தமிழரசு கட்சிக்கு தான் வந்து நிற்கிறார்கள். அது எப்படி? தமிழரசு கட்சி என்பது நீங்கள் கடந்து செல்ல கூடியதல்ல. அது ஒரு 75 வருடம் தனக்கான ஒரு பாரம்பரியத்தை கொண்டு வைத்திருக்கிற கட்சி. அந்த கட்சி தான் தமிழர் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குகின்ற போது ஆனந்த சங்கரி தனது உதயசூரியனை பறைத்தெடுத்த போது கை கொடுத்தது தமிழரசு கட்சி. ஆகவே நீங்கள் தமிழரசு கட்சியை புறந்தள்ளி விட்டு, தமிழரசு கட்சியை தள்ளி எறிந்து விட்டு நீங்கள் யாரும் எங்கேயும் ஓட முடியாது என்பதுதான் என்னுடைய பார்வை. அந்த அடிப்படையில் நீங்கள் எங்க சுத்தி ஓடினாலும் தமிழரசு கட்சிக்குள்ளதான் வரணும். தமிழரசு கட்சிக்குள்ள 1-2 பேர் பிரச்சனை பண்ணிவிடும், அது எல்லா இடம் இருக்கிற பிரச்சனை தானே. அப்ப அதுக்காக நாங்கள் சொல்ல முடியாது இது எல்லா இடம் எல்லாரும் பிரச்சனை என்று. அப்படி இல்லை. ஒரு ஜனநாயக ஒரு தேர்தல் என்று சொன்னால் ஜனநாயக முறையிலான கூட்டுக்கள் என்று சொல்கின்ற போது ஒருத்தர் வடக்கு எழுப்பர், இன்னொருத்தர் கிழக்கு எழுப்பர், அது இயல்பானதுதான். ஆகவே இந்த பாரம்பரியமிக்க கட்சி நீண்ட காலமாக ஈழத்தமிழர்களின் சுயாட்சி, சுயநிர்ணய உரிமை என்று சொல்லி உருவாக்கப்பட்ட கட்சியை தாண்டி யாரும் எங்கும் போக முடியாது. அதற்குள் நின்றுதான் நாங்கள் அந்த வேலை செய்ய வேண்டும். ஆகவே இந்த வருடம் 75வது வருடத்தை நிறைவு செய்கிறது. ஆகவே இந்த கட்சியை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். இந்த கட்சியிலிருந்துதான் அதிகளவான மக்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று இப்போது 2020ஆம் ஆண்டு தேர்தலை எடுத்துக்கொண்டால் கூட எல்லோரும் தமிழரசு கட்சி சின்னத்திற்கு நின்றுதான்
நாடாளுமன்ற தேர்தலில் நின்றார்கள். அவர்கள் இப்போது வேறு வேறு கட்சிகளாக இருந்தாலும் அங்கே பதிவு செய்யப்பட்டது தமிழரசு கட்சி தான். தமிழரசு கட்சியின் சின்னத்தின் கீழ் தான் இவர்கள் தேர்தலில் போட்டியிட்டார்கள். ஆகவே இவர்கள் தமிழரசு கட்சிக்கு எதிராக அல்லது தமிழரசு கட்சியின் சின்னத்துக்கு முரணாக ஒரு கருத்துக்களை பதிவு செய்தார். வேறு அமைப்புகளாக இருந்தாலும் கருத்துக்களை பதிவு செய்கின்ற போது அவர்கள் தமது நாடாளுமன்ற கதிரை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்கிறது. தமிழரசு கட்சி முடிவு நினைத்தால் இவர்களை பதவி விலக்கம் செய்ய முடியும். ஆகவே இந்த தமிழரசு கட்சியின் சின்னத்தின் கீழ் நின்றவர்கள் அவர்கள் வேறு வேறு கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது வேறு வேறு இயக்கத்தின் பின்னால் நின்று திரும்பி கட்சிகளாக இருந்தாலும் இந்த வீட்டு சின்னத்தின் கீழ் தான் நின்றார்கள் என்பதனை இவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் இன்றைக்கு 10 MP இருக்குது தமிழரசு கட்சிக்கு. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஆளாளுக்கு பின்னுக்கு முன்னாடி ஒரு கதை கதைக்கலாம். ஆனால் இவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது தமிழ் தேசியத்தின் பால் இவர்கள் செயற்பட தவறுகின்ற போது தமிழ் மக்கள் இவர்களை புறந்தள்ளுவார்கள் என்பதனை இவர்கள் திட்டவட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தமிழரசு கட்சியை தாண்டி நாங்கள் எங்கேயும் போக முடியாது என்பதுதான் இங்கே நான் சொல்லக்கூடிய விடயம். பொது வேட்பாளரின் தமிழ் தேசியத்தையும் ஒன்றாக இணைத்து பேசுகிறபடியினால் 1982 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் குமார் பொன்னம்பலம் அவர்கள் போட்டியிட்டு 1,71,000 வாக்குகளை பெற்றார். ஜனாதிபதி தேர்தலில் சிவாஜிலிங்கம் 2019 ஆண்டு போட்டியிட்டு 12,000 வாக்குகளை பெற்றார். இன்று இந்த மக்கள் இதை ஒருவேளை திரும்பவும் அந்த கேள்வி கேட்கிறேன், புறக்கணித்தால் தமிழ் தேசியத்தில் இருந்து மக்கள் விலத்தி விட்டார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள் வந்து விடாதா? இல்லை, நீங்கள் இதுல ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். 1982 ஆண்டு ஜி குமார் பொன்னம்பலம் இந்த ஜனாதிபதி பொது வேட்பாளர் அதாவது முதலாவது ஜனாதிபதி தேர்தலில், இலங்கையில் நடந்த முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் இந்த குமார் பொன்னம்பலம், அதாவது இன்றுள்ள அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தந்தையார், அதாவது கஜேந்திரகுமாரின் தந்தையார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். ஆனா இன்னைக்கு இவர் மகன் புறந்தள்றார். தகப்பன் செய்ததையே இவர் புறந்தள்றார் என்றால் இவருக்கு அரசியலில் எவ்வளவு தூரம் அரசு அறிவியல் இருக்குன்றதைத்தான் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, அதை அப்படியே வச்சுட்டு இங்கே இவர்கள் புறம் தள்ளி, அதாவது அன்று 1,76,000 வாக்கெடுத்த குமார் பொன்னம்பலம் அங்கே கட்சிகள் அனைத்தையும் ஒன்றாக்கவில்லை. அவர் தன்னுடைய கட்சியை கூட கேட்கவில்லை. அவர் ஒரு சுயேட்சையாகத்தான் நின்றார். தன்னுடைய கட்சி, அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்ற கட்சியில் இருந்தவர்களையோ அல்லது தமிழர் விடுதலை கூட்டணி என்ற அந்த கூட்டுக்குள்ள இருந்தவர்களையோ இவர்கள் சேர்க்கவில்லை. இதே போலத்தான் சிவாஜிலிங்கமும் தன்னுடைய கட்சிக்கு கூட அவர் போட்டியில் நின்றது தெரியுமோ தெரியாது. அப்படித்தான் அவர் நின்றார், 12,000 வாக்கெடுத்தார். ஆகவே அப்படி இந்த மக்கள் அந்த கன்செப்டுக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள். எங்கள் மக்கள், தமிழ் மக்கள் எப்போதும் அந்த கொள்கைக்கு வாக்களிக்கின்ற தன்மை கொண்டவர்கள். இந்த கொள்கை என்ன என்ற ஒரு தெளிவிருந்தால் தமிழ் வேட்பாளருக்கு வாக்களியுங்கோ, இது தமிழ் தேசியத்துக்கானது என்று சொன்னா மக்கள் ஒரு கல்லிங்க போய் அவர்களுக்கு வாக்களிச்சுட்டு வந்துடுகிறார். ஏனென்றால் இது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அல்ல. நாடாளுமன்ற தேர்தல் என்றா பல்வேறுபட்ட கட்சிகள் இருக்கும், அதுக்குள்ள போய் நின்று அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் இவருக்கு சப்போர்ட் பண்ணணும் என்ற பிரச்சனை இருக்கும். இது அப்படி இல்லை. இது தமிழருக்கா சிங்களவருக்கா இந்தளவுதான் கேள்வி. 2 பேர் தான் போட்டியாளர்கள். ஆகவே தமிழனுக்கு வாக்களி, சிங்களவனுக்கு வாக்களிக்கட்டும் என்ற ஒரு கன்செப்ட் எங்களை மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டா போதும். மற்றது நான் இதுல உங்களுக்கு என்னன்னு சொல்ல வேண்டும், இதுல நாங்கள் இந்த பொதுச்சபை என்றது எல்லா கட்சிகளையும் இணைச்சிருக்கிறோம். தமிழ் தேசிய கட்சிகளாக 10 கட்சிகள் இருக்குது இன்றைக்கு பிரிஞ்சு அதில் 8 கட்சிகள் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு பொது வேட்பாளருக்கு. ஆகவே பெரும்பாலான கட்சிகள் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். அப்ப அதனால நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற கன்செப்ட் சரி என்றதை மக்கள் புரிஞ்சு கொள்கிறோம். நாங்கள் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். இந்த 2010 ஆண்டு இந்த முள்ளிவாய்க்கால் முடிந்து 7 மாதத்தின் பின்னர் இந்த கட்டமைப்புகள் எல்லாம், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த கட்டமைப்புகள் எல்லாம் ஜனவரி மாதம் நடந்த தேர்தலில், 2010 ஜனவரி மாதம் நடந்த தேர்தலில் சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்க சொன்னார்கள். இந்த அரசியல்வாதிகளின் மிக 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 மோசமான தவறான செயல் இது. இந்த செயலால் இன்று இந்த சரத் பொன்சேகா தனது எலெக்ஷன் டைமில், அதாவது ஜனாதிபதி எலெக்ஷன் டைமில் அவர் ஒரு விடயத்தை சொல்கிறார். இது இவ்வளவு தூரம் ஈழத்தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தரவல்லது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்கின்றார், ஈழத்தமிழர்கள் இலங்கை இராணுவத்தை இன அழிப்பு செய்தது அல்லது பாலியல் பலாத்காரம் செய்தது என்றதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த மக்கள் எங்களுக்கு 2010 ஆண்டு வாக்களித்தார்கள் என்று சொல்கிறார்.
இங்கே ஒரு பெரிய தவறை எங்கள் தலைவர்கள் தமிழரசியல்வாதிகள் விட்டிருக்கிறார்கள். இந்த 2010 தேர்தலின் போது இதே கஜேந்திரகுமார் அணியும் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளதான் இருந்தது. இந்த தலைவர்கள் தான் முடிவெடுத்தார்கள் யாருக்கு வாக்களிக்க சொல்லி, இந்த சரத் பொன்சேகாக்கு. ஆகவே இந்த தமிழர்கள் அல்லது இந்த தமிழ் அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் எப்போதுமே இந்த மக்களை தவறாக வழிநடத்தி இருக்கிறார்கள் என்பது உண்மை. அதனால் தான் இந்த முறை இந்த மக்களை வழிநடத்துகின்ற பாரிய பொறுப்பை இந்த சிவில் சமூகம் தனது கையில் எடுத்திருக்கிறது. இது ஒரு 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 நீண்ட கால போராட்டத்தின் பின் இந்த சிவில் சமூகம் தனக்குத்தானே புடம் போட்டு தனக்குள் தானே சண்டையிட்டு கடைசியாக தாங்கள் களத்தில் இறங்க வேண்டிய ஒரு நிலைமையை இந்த அரசியல்வாதிகள் இந்த சிவில் சமூகத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இந்த தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் தலைவர்கள் கடந்த காலங்களில் விட்ட தவறுகளின் ஒட்டுமொத்தமாகத்தான் இந்த சிவில் சமூகம் தான் இந்த பொறுப்பை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள் வந்திருக்கிறது. இதை அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும், அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும், அரசியல் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாம் விட்ட தவறுகளை இனிவரும் காலத்தில் தொடர்ச்சியாக விடுவார்களாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் மக்கள் இவர்களை புறக்கணித்தே தீருவார்கள். தமிழ் மக்கள் எப்போதுமே எந்த சந்தர்ப்பத்திலுமே கொள்கைக்காக நின்றிருக்கிறார்களே தவிர அவர்கள் இந்த கொள்கையை விட்டு போய் நின்றவர்கள் அல்ல. இதனை நாங்கள் வடிவாக புரிந்து கொண்டால், மிக தெளிவாக புரிந்து கொண்டால் இந்த பொது வேட்பாளர் மிகச் சிறப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சிலர் சொல்கிறார்கள் ஜேவிபிக்கு வாக்கு போட சொல்லி. இந்த ஜேவிபி தான் வடக்கு கிழக்காக இருந்த இந்த வடக்கு கிழக்கை பிரித்தார்கள், எங்களை கீழங்கீழமாக போட்டார்கள். அப்ப இவர்கள் அதுக்காக எந்த மாற்றத்தை தந்திருக்கிறார்கள்? இவர்கள் சிஸ்டம் சேஞ்ச் பண்ண போறோம் என்று சொல்கிறார்கள். ஒற்றையாட்சியை இவர்களால் மாற்ற முடியும்? இவர்களால் அதுக்கான எந்த விதமான வேலை திட்டமும் இவர்கள் கையில் இருக்கிறதா? இவர்களால் குரல் கொடுக்க முடியும், கத்த முடியும். இவர்கள் இடதுசாரிகள் அதிக அளவில் இந்த ஊடகங்களில் பணியாற்றுவதனால் ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியுமே தவிர இவர்களால் நிலையான ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியாது. ஆகவே நாங்கள் வெற்றிக்காக போராட வேண்டுமே தவிர தோல்வியை நோக்கி போராடக்கூடாது. தமிழ் தேசியவாதிகள், சிங்களவர்கள் மிக தெளிவாக புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிற சிங்களவர்கள் இடதுசாரிகளுக்கு வாக்களிக்க சொல்கிறார்கள். நாங்கள் மிக தெளிவாக புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிற தமிழர்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க சொல்றதில் என்ன தவறு இருக்கிறது? இதனைத்தான் நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் எங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும். எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களோட அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ குடும்பம் அந்த நாட்டு இலங்கையில் இருக்கிறது. அவர்களுக்கு நாங்கள் சொல்ல முடியும் பொது வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி, அதாவது தமிழ் வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் முடியுங்கள் என்று சொல்ல முடியும். அதனைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். அல்லது இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இந்த பொது வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்ற உங்களுடைய சிந்தனை வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு மேலதிகமாக பொது வேட்பாளரை சார்ந்து நீங்கள் ஏதாவது கூற விரும்பினால் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு. நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்றது மிகப்பெரிய ஒரு ராட்சத மலைகளுக்குள் ஒரு சிறு துரும்பாக நாங்கள் ஓடுகின்றோம். இந்த ராட்சத மலைகளை முட்டி மோதி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதும் உண்மை. இங்கே சிலர் சொல்கின்றார்கள் இந்தியா பொது வேட்பாளருக்கு எதிராக நிற்கிறது என்ற ஒரு கருத்தை கூட இங்கே பதிவு பண்ணுகிறார்கள். அது நிச்சயமாக அதாவது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், 24ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு ஜெய்சங்கர் ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டிருந்தார் இலங்கை. அங்கே இந்த பொது வேட்பாளர் குறித்த கருத்துக்கள் அளவுக்கு சுமந்திரனை தவிர்த்த இதர தமிழரசு கட்சி ஆதரவாளர்கள் மற்ற கட்சி ஆதரவாளர்கள் எல்லோரும் ஆதரவு தெரிவிக்கின்ற போது சுமந்திரன் மட்டும் இல்லை என்று கதைத்திருக்கிறார். இல்லை, அதை நாங்கள் இலங்கையில் சஜித் 13ஆம் திருத்தத்தை செய்கிறார், நாங்கள் அதனோட ஒத்து போக போகிறோம் என்று கதைக்கின்ற போது அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் தெளிவாக கேட்டார். அவர்கள் காணி போலீஸ் அதிகாரத்தை உங்களுக்கு தருகின்றார்களா என்ற கேள்வியை கேட்டார். அதற்கு சுமந்திரன் எதுவும் சொல்லாமல் கொஞ்ச நேரம் இப்படி இருந்துட்டு பிறகு இல்லை அப்படி என்று அவருக்கு என்ன பதில் சொல்றோம் என்று தெரியாம இருந்த ஒரு நிலப்பாட்டை நாங்கள் பார்த்தோம். ஆகவே அவர் அதுக்கு பிறகு எங்கட ஆக்கள் தெரியும் தானே ஓடி போய் கேட்டிருக்கணும் என்ன நீங்க பொது வேட்பாளருக்கு ஆதரவோ இல்லையோண்டு. அவர் அதுக்கு ஒரு பதிலும் சொல்லல. ஆகவே நாங்கள் ஒரு அரசியல் எவ்வாறு நகர்கிறது என்பதனை புரிந்து அதை செயற்படுத்த வேண்டும். எங்களுக்காக இன்னொருவர் போராடுவார் என்று நினைப்பது மிக தவறு. ஆகவே இந்த இராட்சத மலைகளை மோதுவதற்கு தமிழ் தேசியவாதிகள் ஈழத்தமிழர்கள் தயாராக இருக்க வேண்டும். தயாராக இருந்து இந்த பொது வேட்பாளரை
ஜனாதிபதி வேட்பாளரை தமிழரை ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் இங்கே எங்களது கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. வணக்கம்.